أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரர்களால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேராவலிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அல்லாஹுவின் பேரன்பு விதி என்கின்ற ஒரு தலைப்பை தொடர் உரையாக எடுத்து அதை தொடராக 2 நாட்கள் நாம் பார்த்து அதனுடைய 3வது நாளிலே நாம் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் என்பவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையவனாக இருக்கின்றான் என்பதை குர்ஆனின் வசனங்களை கொண்டும் நடைமுறை உதாரணங்களை கொண்டும் நாம் முதல் வாரம் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 2வது நாள் என்ன பார்த்தோன்னு சொன்னால், அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான் என்று சொன்னால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்குண்டான பதிலை நாம் பார்த்திருந்தோம். அந்த பதிலினுடைய தொடர்ச்சியை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு துன்பங்களை, கஷ்டங்களை, துயரங்களை, சிரமங்களை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவனுடைய பேர் அன்பு இருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள பல நேரங்களில் முடிவதில்லை. நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன் என்று நாம் ஈமான் கொண்டுட்டேன்னு சொல்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை மொழிந்து நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன், இறைவா வணக்கத்துக்குரியவனாக உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஒருவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அந்த அடியான் அந்த ஈமானிலே பரிபூர்ணம் அடைந்து விட்டானா இல்லையா என்பது யாருக்கு தெரியும்? படைச்ச அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவன் வாயளவில் சொல்கிறான், ஆனால் அந்த சொல்லுகின்ற ஒன்றில் அவன் முழுமைத்துவம் அடைந்தானா இல்லையாங்கிறத அல்லாஹ் தான் அறிஞ்சவனாக இருக்கிறான். கிராமப்புறத்து ஆராபு வாசிகள் சொன்னார்கள், காலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் என்று கிராமப்புறத்து அரபிகள் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவிடுறான். அப்போ அவங்க சொன்னதை கேட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இல்லை, நீங்கள் ஈமான் கொள்ளவே இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு வேணால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அப்போ ஈமான் கொண்டேன்னு சொன்னதை ஏன் அல்லாஹ் தஆலா மறுக்கின்றான் என்று சொன்னால், ஈமான் என்கின்ற ஒன்று அது உள்ளத்தில் என்ன செய்யணும்? ஆழமாக பதிய வேண்டும். அந்த உள்ளத்தில் பதிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அப்போ அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் கொண்ட ஈமானுடைய தரம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு துன்பங்களை, கஷ்டங்களை, துயரங்களை, இன்பங்களை மாற்றி மாற்றி என்ன செய்கிறான்? இன்பம் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், துன்பம் கொடுக்கும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்மை சோதிப்பதற்காகத்தான் இந்த சிரமங்களை கொடுக்குறான் அப்படிங்கிறத நாம் பல நேரங்களில் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ பாருங்களேன், ஒருவர் இஹ்ராமுக்காக நான் அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறேன், அல்லாஹ்வை வணங்குவதற்காக நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன்ட்டு ஒருத்தர் கிளம்புறார். அப்படி கிளம்பக்கூடிய ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து, தன்னுடைய நேரத்தை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து என்ன செய்கிறார்? ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். இந்த பயணத்தில் அவர் யாரை நேசித்து போகிறாரு? அல்லாஹ்வை நேசித்து தான் போகிறாரு. அல்லாஹ்வை நேசிப்பது என்பது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது. அல்லாஹ்வுடைய நேசம் எதன் வழியாக வெளிப்படுகின்றது? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவன் தான் அல்லாஹ்வை உண்மையிலே நேசித்தவனாக ஆக முடியும். அப்படி செல்லக்கூடிய அந்த அடியானுடைய ஈமானை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்த விரும்புகின்றார். அல்லது அந்த ஈமானுடைய தரம் என்னங்கிறத அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றார். அந்த ஈமானில் குறை இருந்தால் அந்த குறையை அவர் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றார். எதன் வாயிலாக? அவனுக்கு துன்பங்களை, சோதனைகளை கொடுப்பதன் மூலமாகத்தானே அது நடக்குது. துன்பமும் சோதனையும் வரலை அப்படின்னு சொன்னால் நானே நினச்சிக்குவேன், என்ன நான் ஈமானில் ரொம்ப உறுதியான ஆள்,
நான் அல்லாஹ் விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அடியானே நினச்சிப்பா. அது உண்மையாக கூட இருக்காது. இப்போ பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இஹ்ராம் அணிந்த நிலையில் வேட்டையாடுவதை அல்லாஹ் வந்து ஹராம் ஆக்கிட்டான். ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக இஹ்ராமுடைய ஆடையை அணிஞ்சிட்டார். இப்போ வந்து போய்கிட்டு இருக்கார். இப்போ அந்த காலத்துடைய சூழலை நம்ம புரிந்து கொள்வதாக இருந்தால், இப்போ ஒரு ஒட்டகத்தில் பயணம் செஞ்சு போயிட்டுருக்கார் இஹ்ராம் அணிந்த நிலையில். இப்போ அவருக்கு என்ன இருக்கும், வேட்டையாடுவது அவருக்கு தடுக்கப்பட்டாச்சு. ஆனால் அவருடைய இயல்பு எப்படி இருக்கும், பசியால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார். ஏன்னா இந்த காலத்தில் இருக்க மாதிரி ஸ்விக்கி சொமோட்டோலாம் அந்த காலத்தில் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, போகிற வழியில் சாப்பிட்டு போயிடுன்ற மாதிரி கிடையாது. கட்டு சாதத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது காலி ஆயிடுச்சுன்னா அல்லது கெட்டு போயிடுச்சுன்னா இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ பசியில் வந்து வாட வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கின்றது. அப்போ தேவையுடையவராக அவர் ஒரு கட்டத்தில் இருக்கிறார். அப்படி தேவையுடையவராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய ஈட்டிக்கு அருகாமையில், ஏன்னா அந்த காலத்தில் ஈட்டி வைத்திருப்பது எல்லோருடைய ஒரு மரபாக வந்து இருந்துச்சு. அவர்களுடைய ஈட்டிக்கு அருகாமையில் நான் என்ன செய்கிறேன், வேட்டை பிராணிகளை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். இப்போ வேட்டை பிராணியாக ஒரு முயல் வருதுன்னு வைங்களேன். இப்போ இந்த முயலை வந்து அவர் நினச்சாருன்னா அது அந்த ஈட்டிக்கு பக்கத்துலேயே அதை வந்து நிற்கிதான். எதுக்காக, இப்போ நீ வந்து அல்லாஹ்வை நேசிப்பவனாக அல்லாஹ்வை அஞ்சுபவனாக இருக்கின்றாயா, அல்லது வந்து உன்னுடைய நீ வந்து என்னுடைய கட்டளைக்கு நீ மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றாயா என்று அல்லாஹ் அவன் என்ன செய்கிறான், அந்த அடியானை சோதிக்க நாடுகின்றான். இப்போ இவர் என்ன செய்கிறார், எனக்கு அல்லாஹ்வுடைய நேசம்தான் பெரிது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் விட அனைத்தையும் விட இறைவா நான் உன்னை நேசிக்கின்றேன், அல்லாஹ் நம் மீது அன்பு செலுத்துவதைப் போல நான் அல்லாஹின் மீது அன்பு செலுத்துகின்றேனா இல்லையா, அது ரொம்ப முக்கியமானதா இல்லையா. அல்லாஹ் அளவற்ற அருளாளனுங்கிறத நமக்கு என்ன செய்யிட்டான், பல விதங்களை நிரூபித்து காட்டிட்டான். அப்போ நான் அல்லாஹின் மீது அன்பு செலுத்துகிறேங்கிறத எதை வச்சு நம்ம நிரூபிக்கிறது, அப்போ வந்து அவனுக்கு கட்டுப்படுவதன் மூலமாகத்தான் அந்த நேசத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியும். அப்போ எனக்கே தேவையுடையவனாக நான் இருந்தால் கூட, எனக்கு நான் உணவின்பால் நான் நேசமுடையவனாக இருந்தாலும் கூட, இறைவா உன்னுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுகின்றேன் என்று அவன் என்ன செய்யறான், அவன் வேட்டையாடாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அஞ்சி அவன் வேட்டையை ஈட்டி எடுத்து அவன் பாதுகாத்து கொண்டான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு விட்டான். இப்போ அந்த அடியான் என்ன ஊர்ஜிதப்படுத்திக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து ஹராமாக்கின ஒன்றை விட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், விலகிக்கிட்டேன். அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுருக்கான், ஒரு ஈமானை எனக்குள்ளே வச்சிருக்கான். தன்னைத்தானே அவர் என்ன செய்கிறாரு, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். இதே அந்த அடியான் பசிக்குது, இப்போ என்ன, இப்போ கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு நினச்சி ஈட்டி எடுத்து டக்குன்னு அடிச்சிட்டார் வேட்டை பிராணியை, வேட்டையாடி முயலை சுட்டு சாப்பிட்டாருனாக்கா நல்லா தானே இருக்கும். சுட்டு சாப்பிடும்போது ஒரு வாய்க்கு நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும், தெம்பு கிடைக்க தான் செய்யும். ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவராக அந்த இடத்துல ஆயிடுவாரா இல்லையா. அப்போ அல்லாஹ்வுடைய பேரன்பின் விதியில் நான் உன்னை நேசிக்கிறேன், அதை நான் அளவற்ற அருளாளனதாக இருக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறையா இல்லையா என்பதை, நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய அந்த நேசிக்கிறாய் என்று நீ சொல்கிறிய. அப்போ ஈமான் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் விட அனைத்தையும் விட நீ அல்லாஹ்வை நேசிக்காத வரை ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது. அந்த ஒரு தன்மை உன்னிடத்தில் இருக்கின்றதா, நீ அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த இயல்பு என்ன என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இது போன்ற சிரமங்களை கஷ்டங்களை வந்து கட்டளைகளாக உத்தரவுகளாக சொல்வதை நாம் வந்து பார்க்குறோம். ஏற்கனவே அந்த நோய் நொடிகளை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறாங்கிறத ஒன்று பார்த்துட்டோம், அதுக்கான விளக்கங்களை சென்ற பயான்னு நம்ம பார்த்துட்டோம். இது என்ன, கட்டளைகளின் வாயிலாக அல்லாஹ் வந்து சோதிக்கிறது. இது சாய்ஸ் இருக்குது நமக்கு, நம்ம நினச்சா என்ன செய்யலாம், கட்டுப்படலாம், நினச்சா வந்து மாறு செய்யலாம். ஒரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு மாறு செஞ்சு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவனாக ஒரு ஈமானை இழந்து போகக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு மாறாக நடக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த அல்லாஹ்வுடைய மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினால் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அது யார் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான், வெளிப்படுத்தி காட்டுவதற்குத்தான் இந்த சோதனைகளை நமக்கு தருகின்றான் அப்படிங்கிறத நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சம்பவம். இப்போ அந்த கிராமப்புறத்து ஆராப் வாசிகள் நாங்கள் வந்து ஈமான் கொண்டோன்னு சொல்லும்போது அல்லாஹ் ஏன் அந்த ஈமானை ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் அவருடைய ஒரு தன்மையை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் வந்து சொல்லி காட்டுகின்றான். இப்போ அவங்களுக்கு போர் வந்து கடமையாகுது. போர் கடமையாகக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சில காரணங்களை வந்து சொல்கிறாங்க. எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய செல்வமும்
பாதுகாப்பற்றதாக இருக்குது. அதனால் எங்களால் என்ன செய்ய முடியல, போரில் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை என்று அவங்க என்ன செய்கிறாங்கன்னா காரணம் சொல்கிறாங்க. இந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் நீ உயிரை கொடுக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டால் உயிருக்கு விட நீ என்ன நேசிக்கணுமே, உயிருக்கு மேலே என்ன நேசிச்சாதான் ஈமான் இருக்குன்னு அர்த்தம். நீ என்ன செய்கிற, பொண்டாட்டியை வந்து நேசிக்கிற, செல்வத்தை நேசிக்கிற, குடும்பத்தை நேசிக்கிற, அதை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிற, அதற்காக என்னுடைய கட்டளையை நீ வந்து மீறுவாய் என்று சொன்னால் அப்போ உள்ளத்துக்குள்ள ஈமான் நுழையில. சரி ஓகேப்பா, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை நீ பாதுகாக்க போகிற, நீயா பாதுகாக்கிற? உன்னையே நான் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன். யார் நான் பையன் பொண்டாட்டி பிள்ளை செல்வம் பாதுகாப்பற்றதா இருக்கு, நான் போய் பாதுகாக்கிறோன்ட்டு நீ போறியோ, உன்னையே நான் பாதுகாக்கிறேன், உன் மனைவியை நான் பாதுகாக்கிறேன், உன் செல்வங்கள் நான் கொடுத்தது, அப்போ எல்லாமே என்னுடைய புறத்துலேருந்து வருதுன்னும் போது அதை நீ நம்பலையே, பலதை நிராகரிக்கிறார் அவர். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் போனாக்கா கொல்லப்பட்டாக்கா, உதாரணத்துக்கு அதான பயப்படுறதுக்கு காரணம். ஏன் நீ போருக்கு வர மாட்டேங்கிற? போருக்கு வந்தால் என்ன நடக்கும்? கை உடையும், கால் உடையும், உடல் ஊனமாகும், அதாவது உயிரே போயிடும். இப்போ நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பத்தை யார் பார்ப்பா? நீ செத்து போயிட்டா உன் குடும்பத்தை நான் பார்ப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறானே. நான் தானே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் நான் தான் பொறுப்பாளனாக இருக்கிறேன், நான் அளவற்ற அருளாளனாக இருக்கிறேன். நீ அல்லாஹ்வுடைய பாதையில் நீ உயிரை கொடுத்த என்று சொன்னால் உன் குடும்பத்துக்கு நான்ல பொறுப்பாளியாக இருக்கிறேன். நீ உயிரே கொடுக்காத ஒருத்தன் அல்லாவே இல்லைன்னு சொல்கிறானே, அவனுக்கே நான் உணவளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் ரகுமானாக இருக்கேன். என்னை ஏற்றுக்கிட்டவன் ஏற்றுக்காதவன்ற பாகுபாடு ஏதாவது உலகத்தில் நான் வச்சுருக்கிறேனா? உலகத்தில் நான் அப்படி வைக்கவே இல்லையப்பா. அப்போ நீ ஏற்றுக்கிட்டவன் என்று சொல்லக்கூடிய உனக்கு நான் கைவிட்டுருவேனா? உன் குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுருவேனா? அப்போ அவர்களை வந்து நான் நீ பாதுகாக்க மாட்டேன்னு சொல்கிறேன். போரில் கலந்துக்கல என்று சொன்னால் இப்படி ஒவ்வொன்றா என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய பல தன்மைகளை வந்து அவன் காலில் தூக்கி போட்டு மிதிக்கிற காரணத்தினால அல்லாஹ் சொல்கிறான், நீ ஈமான் கொண்டேன்னு சொல்லாத, உன் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யலை, ஈமான் நுழையில, இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்லிக்க அப்படின்னு அல்ல என்ன செய்கிறான், அந்த இடத்துல நம்ம சொல்லி விடுறத வந்து பார்க்குறோம். இதே தருணத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அவையில் வந்து நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், நிறைய இந்த வரலாறுகளை பலரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கும் இடையில் நடந்த அந்த கான்வர்சேஷனில் யார் உன்னுடைய இறைவன் என்று கேட்குறான், ஃபிரௌன் கேட்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொன்றையும் படைத்து அதற்கு ஒவ்வொரு பொருளையும் படைத்து அதற்கு யார் வழிகாட்டினானோ அவன்தான் என்னுடைய இறைவன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் போல்டாக அடிக்கிறாங்க. அப்போ அடித்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அப்போ நீ ஆதாரத்தை போடணும் போது குச்சியை போடுறாங்க, அது பாம்பாக மாறிடுது. இது சூனியம் சொல்லி மறுக்கிறான். அப்போ சூனியக்காரர்களை இவனே அழைச்சிட்டு வரான். நாள் நிர்ணயிக்கப்படுது, பண்டிகை தினத்தில் போட்டி நடக்குது. இப்போ இந்த போட்டி நடப்பதற்கு முன்னால் இதைத்தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த இடத்துல வந்து பார்க்கணும். அல்லாஹின் மீது ஒருவன் நேசம் கொண்டு விட்டால் அவன் என்னவா ஆகுவான், எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் கவனிக்கணும். இப்போ அவன் என்ன செய்கிறான்னாக்கா, அந்த சூனியக்காரன் வந்து சூனியம் செய்வதற்காக வந்தவன் மூசா ஃபிரௌனிடத்தில் வந்து கேட்குறான், இப்போ நாங்கள் வந்து இதுக்கு வரோம், போட்டிக்கு வரோம், எங்களுக்கு நீ என்ன செய்வ? ஒரு உலகவாதியாக தானே அவங்க இருக்கிறாங்க. உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு கூலி எதிர்பார்ப்பானோ அந்த மாதிரி அவர்கள் என்ன செய்கிறாங்க, உலகவாதிகளாக இருந்து கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன தருவ, என்ன தருவேன், உனக்கு வேணால் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன்ப்பா, நெருக்கமானவர்கள் ஒருவனாக உன்னை நான் ஆக்கிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு பதவி தரேன், காசு பணம் தரேன், உன்னை நான் நல்லா பக்காவா நீ வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன்னா சும்மா நான் கூப்பிட்டு வந்திருக்கல, உன்னை அவன் ஒரு பெரிய அந்த நாட்டினுடைய மன்னதாக இருக்கான், கடவுள் தன்னை வந்து சொல்லிக்கிறான். அப்போ அவன் என்ன செய்கிறான், உன்னை நான் நெருக்கத்துக்கு உள்ளவனா நான் ஆக்கிடுவேங்கிறான். அப்போ டீலிங் முடிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ சூனியத்துக்கான போட்டி வந்து நடைபெறுது. சூனியக்காரர்கள் முதல்ல போடுறாங்க. அந்த கயிறு வந்து பாம்பு போல் வந்து தோற்றமளிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இது தடியை போடுறாங்க, அது பாம்பாகவே மாறி அந்த பொய்யாக தோற்றமளித்த அந்த பாம்புகளை இப்போ கயிறுகளை எல்லாம் வந்து முழுங்கிடுது. சரி ஓகே. இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த சபையில் இருந்தவர்கள் மூன்றாக வந்து பிரிக்கப்படுறாங்க. ஒரு சாரார் யார், இது வந்து உண்மையாக இருக்குதே, நம்ம போட்டது வந்து கயிறு தானே, நம்ம பண்ணது மேஜிக் தானே, நம்ம கண்கட்டி வித்தை தானே பண்ணோம், அப்போ வந்து அவனுக்கு அவன் தெரியாதா, தான் என்ன தகுதி திட்டம் பண்ணோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், செஞ்சவனுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து போட்ட கைத்தறி பாம்பா மாறுதுங்கிறத வந்து பார்க்கும்பொழுது அதை ஒரு கூட்டம் பார்த்துட்டு இது உண்மை மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க, சத்தியத்தை விளங்கிய ஒரு கூட்டம், சத்தியத்தை விளங்காத ஒரு கூட்டம். நீ என்ன ஆதாரத்தை காட்டினாலும் சரி, மனம் முரண்டா ப்ரீ பிளான்ட் முன்னுக்குள்ளேயே மண்டைக்குள்ளே ஏற்கனவே ஒரு முடிவு இருக்குதே,
உன்னை பொய்ப்பிக்கணுங்கிற முடிவோடையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அத்தாட்சி அவங்க கண்ணு முன்னாடி இருந்தாலும் கூட அந்த அத்தாட்சி அவங்களுக்கு விளங்காது. ஏன் கடலையே பிளக்கிறத ஃபிரௌன் பார்க்க தானே செஞ்சான், பின்னாடி எதிரி துரத்திட்டு வரான். நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் அந்த ஈமான் எப்படி இருக்கும்? அவ்வளோத்தையும் பார்த்துட்டு பின்னாடி துரத்திக்கிட்டு போகிறான் பாருங்க. அந்த ஆணவம் தான் தலையில் இருந்துச்சே ஒளி, அந்த ஆணவம் மண்டையில் இருக்கிற காரணத்தினால அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்னங்கிறது அவனுக்கு வந்து புரியல. அந்த புரியாத காரணத்தினால தான் போய் சிக்கிறான். அதுவே புரியலன்னு போது இது எப்படி அவனுக்கு புரியும்? அப்போ அது ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் ஒன்று, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தாங்கிறத புரிஞ்ச கூட்டம் ஒன்று. இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது, இது பார்த்தா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி மாதிரி இருக்குது, இந்த நேரத்தில் ஏதாவது சொன்னோம்னா ஃபிரௌன் நம்மளை சும்மா விட மாட்டான். குழப்பத்தில், அந்த குழப்பத்தில் ஈமானை மறைச்சிக்கிறதோ அல்லது வந்து எதுக்கு போட்டு நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல ஃபிரௌன்ட்ட அடிவதை வாங்கிக்கிட்டு இருப்போமே, நம்ம வாழ்க்கை வம்பாகி போயுமே என்று குழப்பத்தில் இருக்கிற ஒரு கூட்டம். இப்படி 3 கூட்டமாக பிரிகிறாங்க. இதில் ஈமான் கொண்ட கூட்டத்தில் உள்ளவர்களாக யார் மாறினாங்க? சகோதரர்களை, அந்த சூனியக்காரர்களே என்ன செய்கிறாங்க, நாங்கள் மூசா ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று வந்துடுறாங்க. பாருங்க, இப்படி ஈமான் கொண்டா என்ன நடக்கும்? எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். அவன் வந்து அடிப்பான், உதப்பான், சித்திரவதை செய்வான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அந்தளவுக்கு மூளை வளர்ச்சி இல்லாதவங்களா? எல்லாம் நாலேஜும் உள்ளவங்க தானே. இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம்னா நம்ம சித்திரவதை செய்யப்பட்டு இந்த உலகத்திலேருந்து நம்ம எலிமினேட் செய்யப்படுவோம், நம்மளை ஆளை காலி பண்ணுருவான், ஆளை காலி பண்ணால் கூட பரவாயில்ல, நம்மளை வந்து உசுரோட துடிக்க துடிக்க கொல்லுவான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஏன் ஈமான் கொண்டார்கள்? அங்கே தான் இறைவனுடைய அந்த இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நேசம், அந்த உண்மை அவருடைய உள்ளத்தில் நுழைந்த பின்னால் ஈமானிய உணர்வு வந்து ஒரு உயிர் ரூஹு மாறிங்க. விதைக்குள் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரூஹு இருக்குல்ல, விதையில் எப்பவுமே என்ன செய்யணும்னா, இப்போ இந்த யானை இருக்குது, பூனை இருக்குது, நடக்கிறதுனால உயிர் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு விதைக்குள்ளேயும் உயிர் இருக்குது. அந்த உயிர் எப்படி இருக்குது? ஃப்ரோசன் ஸ்டேஜில் இருக்குது. அதை கொண்டு போய் மண்ணில் போட்டோம்னா அந்த மண்ணோட கலக்கும்போது அதுக்கு என்ன செய்யுது? கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிர் வெளியே வந்துடுது. ஆல்ரெடி உயிர் உள்ளுக்குள்ளே இருக்குது, மண்ணோட கலந்தால் கண்ணுக்கு தெரியக்கூடிய செடி வெளியே வர்ற மாதிரி மனிதனுக்குள்ள உண்மை என்கின்ற ஒன்று என்ன செய்யுது? அப்படியே ஃப்ரோசன் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வந்த பின்னால் அது உயிர் பெற்று என்ன செய்யுது? அவங்களுடைய உள்ளங்களில் இருந்து அவங்க சாட்சி சொன்ன காரணத்தினால் அந்த உண்மை வந்து வெளிப்படக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் மறுமையில் எங்களுக்கு என்ன செய்வான்? நாங்கள் அல்லாஹ்வை நாங்கள் நம்பிட்டோம், நீ இந்த உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா என்று அல்லாஹின் மீது அல்லாஹ்வுடைய அளவற்ற அன்பு இருக்குல்ல, அது இங்கே நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் மறுமையில் அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான்? பாக்கியத்தை தருவான், அவன் பாக்கியம் மிக்கவன், அவன் அளவற்ற அருளாளன். அதைத்தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அல்லாஹ் உங்களை மன்னிப்பின்பால் அழைக்கின்றான் அப்படிங்கிறதையும், ஒரு கடவுள் இருக்கிறாங்கிறதையும், மறுமை வாழ்க்கை இருக்குங்கிறதையும் தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதை உள்வாங்கி என்ன செய்கிறாங்க? அல்லாஹின் மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினால் அவங்க சத்தியத்தை வந்து ஏற்கின்ற காட்சியை நாம் வந்து பார்க்குறோம். அப்போ அந்த சோதனைகளின் போது மனிதன் என்ன செய்கின்றான்? அந்த சோதனைகள் ஏன் வழங்கப்படுகின்றது? அவள் கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு நாம் நினைக்கிறோம். அந்த துன்பத்துக்கு பின்னால் நம்முடைய ஈமானுடைய தரத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்களேன், நம்மள சிலருடைய வாழ்க்கையை வந்து எடுத்துக்கங்களேன். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மார்க்கம் பேசுவாங்க, குரான்பாங்க, ஹதீஸும்பாங்க, தாவா களத்தில் நிற்கிறேன்பாங்க, நான் ஒரு தாயும்பாங்க. இப்படி வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய சுற்று வட்டாரங்கள் எல்லாமே ஒரு மார்க்க ரீதியாகவே இருக்கும். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு அவர்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக வந்து இருப்பாங்க. குடும்பத்தில் சொத்துன்னு ஒன்று பிரிப்பாங்க. அந்த சொத்தில் என்ன செய்வாங்கன்னா, பொம்பளை பிள்ளைக்கு சொத்தில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன பொம்பளை பிள்ளைக்கு ஏன் சொத்தில் பங்கு இல்லை? அல்லாஹ் குரானில் வந்து சொல்கிறானே, இதுக்கு ஆதாரம் இருக்குது, ஆண் பிள்ளைக்கு 2 பங்கு, பெண் பிள்ளைக்கு 1 பங்கு தரணுமே இருக்குது. எல்லாம் எங்களுக்கு தெரியும்ப்பா, எங்களுக்கு தெரியாத மார்க்கமா? எல்லாம் அது வைப்பா, அதை பற்றிலாம் இப்போ நீ பேசாத, என்ன நான் என்ன சொல்கிறேன் அது கேளும்மா. அல்லாஹ் குரான் எங்களுக்கு என்னப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா குரான் என்ன மார்க்கத்தையே அவன் நிச்சயமா அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணுவான். ஏன்? உலகத்தினுடைய ஆதாயம் என்று வந்து விட்டால் அவங்க என்ன செய்வாங்கன்னாங்க, குரானை திசையெல்லாம் எடுத்து ஓரங்கட்டக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்கலாம். கொள்கைம்பாங்க, கோட்பாடும்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வந்து கொண்டு, அப்போ அந்த விஷயத்தை வச்சு யாரை அடையாளம் கண்டு கொள்ளலாம்? அவர்களே அடையாளம் கண்டுக்கலாம். ஓஹோ, நிதானிச்சாங்கன்னா, நிதானித்து யோசித்து பார்த்து ரீவைண்ட் பண்ணி என்ன நடந்துச்சு, நாம் ஏன் இந்த விஷயத்தில் வந்து
இவ்வளோ ஒரு மோசமாக நடந்து கொண்டோம் அப்படின்னு அவங்க வந்து தன்னைத்தானே சீர்தூக்கி பார்த்தார்கள் என்று சொன்னால், ஆஹா இந்த இடத்துல நான் என்ன செஞ்சுருக்கேன், கோட்டை விட்டுருக்கேன், தப்பு செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சம்பவமே நடக்குது. எப்படி அந்த ஈட்டிக்கு நீ அதை மனசில் வச்சுக்கணும். ஈட்டிக்கு அருகாமையில் ஏன் வந்து அல்லாஹ் வேட்டை பிராணியை வர வச்சான், அப்போ அவனுடைய ஈமானுடைய தரம் என்னன்னு பார்க்கறதுக்கு தானே. அப்போ என்னுடைய ஈமானுடைய தரம் என்னங்கிறதுக்கு எனக்கு எங்கே ஈட்டி, என் ஈட்டி எங்கே, எனக்கான வேட்டை பிராணி எங்கே, அதை அனுப்புனா தானே என்னுடைய ஈமானுடைய தரம் தெரியும். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், சொத்தை பிரிக்கின்ற அளவு பிரித்து தரக்கூடிய அளவுக்கு உண்டான எலிஜிபிளுடையவனை ஒன்று ஆக்கிடுவான், மூத்த பிள்ளையை ஆக்கிடுவான். உங்ககிட்ட தான் அந்த அதிகாரம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், தாய் தகப்பன் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த அதிகாரங்கள் உன்னிடத்தில் இருக்கும்போது அல்லாவுக்கு அஞ்சியவனாக நீ அந்த அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறியா, அல்லாவுடைய கட்டளைக்கு நீ மாறி செய்கிறியா, அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசம், அவனுடைய மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான், பாக்கியங்களை வந்து தருவான் என்று நீ நம்புகின்றாயா, அல்லது நீ வந்து காலத்துக்கு போட்டு மிதிக்கிறியா அல்லாவுடைய கட்டளையை. எது ஒன்று உன் நிலைமை நீயே பார்த்துக்கப்பா. நீ பார்த்து கொள்வதன் மூலமாகத்தான் நீ தௌபா செஞ்சு மீள முடியும். இல்லைன்னா அந்த உள்ளுக்குள்ளே அது ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்க கசடு தானேங்க அந்த செயல்கள் மூலமாக வெளிவருது. அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு கரும்புள்ளி உருவாயிருது. உருவான ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்போது என்ன செய்யுது, வெளிப்படுத்தி காட்டுது. இப்படி வெளிப்படுத்தி காட்டுவது என்பதே அல்லாஹ்வுடைய அருளில் உள்ளது தான். வெளிப்படுத்தலைன்னா, தெரியலனா, அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவனாக இருக்கிறான். அப்புறம் சோதனை வருதுலங்க, அல்லாஹ் சோதனையை தரான்ல. நாம் வந்து நல்லவனா கெட்டவனாங்கிறத சோதனை கொடுத்தா தான் அல்லாஹ்வுக்கு தெரியுமா. வாத்தியாருக்கு வந்து தெரியாது, எவன் படிக்கிற பையன் ஓரளவுக்கு கணிப்பாரே ஒழிய எந்த பையன் வந்து எவ்வளோ மார்க் எடுப்பான் துல்லியமாக வந்து வாத்தியாரால் கணிக்க முடியாது. அப்போ வாத்தியார் என்ன செய்கிறாரு, ஒரு பரீட்சை வைக்கிறாங்க, சோதனை தாள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பரீட்சை பேப்பரை கொடுக்குறாங்க. பரீட்சை பேப்பருக்கு பேர் சோதனை தாள் தானே. என்ன சோதனை, நீ படித்தவனா படிக்காதவனா, சும்மா வீட்லேயும் சார்கிட்டையும் படித்தேங்கிற, நீ படிச்சியா இல்லையாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், இந்த சோதனை தாள் இதை வந்து எழுதி காட்டு அப்படின்னு கொடுக்கும் பொழுது அவன் 5 மார்க் வாங்கியிருந்தான்னு சொன்னால் அவன் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு, வாத்தியாருக்கும் தெரிஞ்சிருச்சு, மாணவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. இல்லை அவன் 95 மார்க் வாங்கிட்டான், 98 மார்க் வாங்கிட்டான் அப்படின்னா உதாரணத்துக்கு, அப்போ கன்ஃபார்ம் ஆகுது, வாத்தியாருக்கும் கன்ஃபார்ம் ஆகுது, பையனுக்கும் கன்ஃபார்ம் ஆகுது, நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ அல்லாஹ் சோதனையை தருகின்றான் என்று சொன்னால் அந்த சோதனைகளில் கன்ஃபார்ம் அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தரானா, அல்லது நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் தரானா, இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியுமேங்க, அவன் தான் அனைத்தையுமே அறிந்தவனாச்சே. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், நாம் மௌத்தா போகிற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம், ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குதே. எல்லாமே அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டானே. விதி என்ன விதிக்கப்பட்டதோ, லவ்ஃபுல் மஹ்ஃபுல் ஏட்டுக்குள்ளே என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் எல்லாமே அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கான். அப்போ சோதனை வர்றது எதற்காக, வாத்தியாருக்கு நீ இவ்வளோதான் மார்க் எடுப்பது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா ஏன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் இங்கே அல்லாஹ்வுக்கு தெரியுதே, நம்ம நல்லவனா கெட்டவனா, சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா, நம்ம எவ்வளோ நல்லது செய்வோம், நம்ம திருடுவோமா திருட மாட்டோமா, நம்ம பித்தலாட்டம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, தொழுவோமா தொழுவ மாட்டோமா, நம்ம வந்து இஹ்ராம் அணிந்த நிலையில் வேட்டையாடுவோமா வேட்டையாட மாட்டோமா, போருக்கு அழைச்சா போவோமா போக மாட்டோமா, வாங்கின காசை கொடுப்போமா ஏமாத்திடுவோமா, அமானித மோசடி பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, குர்ஆன் ஹதீஸ் என்று வாயில் பேசிக்கிட்டு அந்த குர்ஆன் ஹதீஸை நம்ம காலில் தூக்கி போட்டு மிதிப்போமா, அல்லது அதுக்கு கட்டுப்பட்டு நடப்போமா, உன்னை பற்றின எல்லா விஷயமே யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ அந்த சோதனை எதற்காக, சோதனை என்பது அல்லாஹ்வுடைய அருள் தாங்க. அந்த ஒன்று நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த சோதனையில் நம்ம சக்ஸஸ் பண்ணால் என்ன செய்யணும், ஃபெயிலியர் பண்ணால் என்ன செய்யணும், அதுதான் நம்ம ரொம்ப கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய அருளில் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். அது நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, இறைவா அதில் உடனே ஆணவம் அகம்பாவம்லாம் வந்து பத்தியா நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன், இது செஞ்ச ஒன்றும் நாசமாக போயிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவுடைய அடித்தளத்தை உயர்த்துறாங்க. உயர்த்தி என்ன சொல்கிறாங்க, ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அதீம் என்று என்ன செய்கிறாங்க, செய்த ஒரு பணியை அல்லாஹ்விடத்தில் அழகாக செய்ய சொன்னதே அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்லி செஞ்ச அந்த பணியை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க, ஒப்படைச்சி இதுக்குண்டான நன்மையை நீ எனக்கு கொடுப்பாயாகன்னு எப்படி பிரார்த்தனை செய்தார்களோ, அல்ஹம்துலில்லாஹ் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விட்ட கூலியை வாங்கிக்க வேண்டியது தான். இப்போ சப்ஜெக்ட் என்ன, ஃபெயிலியர் ஆகிட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டோம். மாறு செய்து விட்டால் என்ன, பாவம் மன்னிப்பு கோட்டு மீறுவது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு சோதனையை கொடுக்குறான்.
சோதனையை கொடுக்கறதே அல்லாவுக்கு தெரியும். நாம் வந்து வீக்காக இருக்கிறதுனால தான் அந்த சோதனை. நீ வீக்காக இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கப்பா, உன் வீக்னஸ் என்னங்கிறத நீ புரிஞ்சிக்க. அதுக்கு தான் அந்த சோதனை. இந்த சோதனை வந்ததுக்கப்புறம் இந்த வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு, வெளிப்பட்டுருச்சு வீக்னஸ். இப்போ அந்த வீக்னஸ் வெளிப்பட்ட பின்னாடி அவர் என்ன செய்கிறாரு, ஆஹா நான் வந்து பலகீனமானவனாக ஆயிட்டேனே, நான் வந்து இந்த பாவத்தை பண்ணிட்டேனே, நான் வந்து இந்த ஒரு வக்து தொழுகாமல் அந்த தொழுகையை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேனே, என் தங்கச்சிக்கு நான் சொத்தை பிரித்து கொடுக்கலையே, இந்த இடத்துல அசிங்கமான கெட்ட வார்த்தையை பேசிட்டேனே, நான் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்துட்டேனே, அல்லாவுடைய சோதனைகளில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேனே. ஓகேப்பா, ஃபெயிலியர் ஆகிட்டேன். இப்போ என்ன செய்யி, உனக்கு தெரிஞ்சிச்சா உன்னை பற்றி, உன் பலகீனம் என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நீ தௌபா செஞ்சு மீண்டுக்க. அதுக்காக தப்பை செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு மீள்றது இல்லை. இனி இந்த தவறு செய்யாத அளவுக்கு என்ன செய்யணும், அதில் ஒரு இஸ்திகாமத்தோடு உறுதியாக இருந்து அது மீள்றதுக்குன்னு உள்ள தலைப்பை தனி தலைப்பு. அது இது நம்ம என்ன தலைப்புக்குள்ளே இதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சோதனைகள் என்பது ஏன் வருகின்றது என்று சொன்னால் அது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் கொடைகளிலே உள்ளது. இந்த சோதனை வரவில்லை என்று சொன்னால் உள்ளுக்குள்ளேயே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத தன்மைகள் இருக்கும். அந்த தன்மைகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கான். அதுக்கு தண்டனை மறுமையில் மொத்தமாக அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக மறுமை நாளையில் அமைந்து விடும் என்பதற்காக எல்லாமே அங்கே மறுமையை வச்சு தாங்க. உலகங்கிறது ஒரு சோதனை களம்தான். இதை வச்சு என்ன செய்ய முடியாது, நாம் வந்து தீர்மானிக்க முடியாது. மறுமையுடைய வெற்றியை வைத்து கொண்டு அதை நோக்கி ஒரு பயணத்தில் நாம் இருக்கின்ற காரணத்தினால் அப்போ துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் வரும் பொழுது நாம் குழம்பி போயிடக்கூடாது. குழம்பக்கூடாது எனக்குக்காக தான் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கோம். அல்லாஹ்வுடைய பேரன்பினுடைய விதி எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். அப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், அந்த துன்பமே எதற்காக என்று சொன்னால் அவன் பால் மீளுவதற்காக. அந்த கஷ்டம் வந்ததுக்கப்புறம் அல்லாஹ்வின் பக்கம் மீள்றான். தரம் உயர்த்துவதற்காக, அதையும் நாம் 2வது நாள் வந்து சுருக்கமாக வந்து பார்த்துட்டோம். 3வது நாள் அந்த சோதனைகள் என்கின்ற ஒன்று வருதுல, வேதனையாக கஷ்டங்களாக வர்றதுன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு உடல்நல கோளாறு மூலியமாக, நஷ்டங்களின் மூலமாக, இழப்புகளின் மூலமாக, அது எதுக்குன்னு வந்து பார்த்துட்டோம். சோதனைகளாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளாக வருதுல்ல, ஏன் என்ன நீ அதை எதை சொல்லி வந்து என்னை வந்து ஒரு மாதிரி அடிமைப்படுத்துறியா அல்லாஹ். சில பேருக்கு அந்த எண்ணம் வரும். காலையில் ஒரு நிம்மதியாக தூங்க விடாமல் காலையில் தொழுகை போகணுன்னு சொல்கிறீங்க, நோன்பு வைக்கணுங்கிறீங்க, ஹஜ்ஜுக்கு போகணுங்கிறீங்க, இப்படி தான் சாப்பிடணுங்கிறீங்க, இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடணுங்கிறீங்க. ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை யாரை கல்யாணம் பண்ணணும், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எப்படி சிறுநீர் கழிக்கும், எல்லாமே A to Z நீங்கள் வந்து எனக்கு உத்தரவு சொல்லிக்கிட்டே இருப்ப, அதுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கணுமா என்று ஒரு மனிதனுக்குள்ளே என்ன செய்யலான்னா ஒரு கேள்விகள் எழும் என்று சொன்னால் அந்த உத்தரவுகள் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரியது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதுக்காகத்தான் நாம் என்ன செஞ்சுருக்கோம், இந்த தலைப்பை எடுத்து நாம் வந்து பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய பேரன்பின் விதி என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளைகளிலே நாம் கட்டுப்படும் போது அல்லாஹ்வுடைய அந்த அன்பிலும் அருளிலும் இருக்கின்றோமா அல்லது அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாம் தூரமாக இருக்கின்றோமா என்பதை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது என்பதை நாம் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் காரண காரியங்களை கொண்டும் உதாரணங்களை கொண்டு நாம் பார்த்தோம். எதை பார்த்தோமோ அதன்படி நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.